ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் வீடியோ தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல சமையலுக்கு. அந்த கொத்தமல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா விதையாக போட்டிருந்தேன். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி வந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடுவேன். அது பார்த்திங்கன்னா 2 இலை 3 இலை வைக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா செடி வந்து கருகி போயிடும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செடி வந்துரும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லா செடி வந்து நுழைஞ்சி வந்திருக்கு. நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து கடையில் வந்து நம்ம வாங்கினாலும் நம்ம கார்டனில் இருந்து கொஞ்சம் கீரையாகட்டும் காய்கறிகளாகட்டும் 1 2 எடுத்தோம்னா கூட நமக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரமோ எதுவுமே போடாத நம்ம வந்து இயற்கையாக வரக்கூடியது தான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொத்தமல்லி கீரை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கொட்டினதுனால பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக முளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடுவோம், அது அப்படியே வந்து 2 இலை 3 இலை வைக்கும், அப்படியே கருகி போயிடும். ஆனால் இந்த டைம் பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக வர மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.